கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தலைப்பு இரக்கம். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் போது, அதாவது லோத்து மேல் கர்த்தர் இரக்கம் வைத்ததுனால, ஒருவேளை அவன் பரிசுத்தமா வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்காக அவன் மேல இரக்கம் காட்டினதுனால அவனை அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து வெளியில கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால யாருக்கெல்லாம் இரக்கம் கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து, ஒரு பொல்லாததில் இருந்து, அந்த தேச அழிவுல இருந்து தேவன் என்ன பண்ணுகிறார்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்னா அந்த காப்பாத்துகிறார். தேவ பிள்ளைகளை லோத்தினுடைய மேல, அவன் குடும்பத்து மேல, அவன் மேல வைத்த இரக்கத்தினால அவனை அந்த தேசத்தில் பிடித்து கையை பிடிச்சு கொண்டு வெளியே கொண்டு கொடுக்கிறார். தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளை, நீங்க யாரா இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய இரக்கம் கிடைத்தால் தேவ பிள்ளையே நிச்சயமாக ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவர் உங்களை காப்பார். அந்த தேசமே அழிந்து போனாலும் சரி, தேவன் உங்களை காப்பார். எப்படி லோத்தின் குடும்பத்தை அவன் மேல் இறக்க வைத்து காத்தது போல இந்த தேசத்திலே அழிவு வரப்போகிறது. ஆனால் யாருக்கெல்லாம் தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறதோ, அந்த இரக்கம் கிடைக்கிற பிள்ளைகளை அந்த அழிவுல இருந்து மீட்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறதுக்காக தேவ சமூகத்துல நீங்கள் கடந்து வா. மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்காதே. இந்த தேசம் பாவத்துல நிறைந்ததுனால அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கல. ஆனா பாவம் செய்யாத வேதவசனம் சொல்றது நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் இரக்கம் கிடைத்திருக்கிறது. அவன் நீதிமானாக வாழ்ந்ததுனாலதான் இரக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இருக்கிற பகுதியில் அழிவு வரலாம், கிராமத்தில் அழிவு வரலாம், தேசத்தில் அழிவு வரலாம், வாகனத்துல போகும்போது அழிவு வரலாம். ஆனால் தேவனுடைய இரக்கம் கிடைக்குமானா அந்த அழிவில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றி உங்களை வெளியில கொண்டு போவார். எத்தனையோ இதுல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே, இந்த எத்தனையோ ஆபத்துல இருக்கு. சில பேருக்கு இரக்கம் கிடைத்து அவர்கள் பிழைத்து விடுவார்கள். காரணம் தேவனுடைய இரக்கம். தேவ பிள்ளைகள், லோத்துக்கு அந்த இரக்கம் கிடைத்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, நண்பனே, தேவனுடைய இரக்கம் இருந்தாதான் நீ தப்பிக்க முடியும். அப்படி இல்லாவிட்டா நீ தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை அந்த லோத்து குடும்பம், தேவ பிள்ளையே, அவனுக்கு லோத்துக்கு இரக்கம் கிடைக்கலன்னா அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை போல அவன் அழிந்து போயிருப்பான். ஆனால் அவனுக்கு இரக்கம் கிடைத்ததுனால தேவனை ஆண்டவர் அவனை பிடித்து, கையை பிடித்து வெளியில கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் கிடைக்கணும். உங்களுடைய சமூகத்தில் லோத்துக்கு இரக்கம் கிடைத்த போல எனக்கு இரக்கம் கிடைக்கணும். இரக்கம் கிடைக்கணும் அப்பா. உங்களுடைய இறக்கம் இல்லைன்னா அந்த பூமியில நான் வாழ முடியாது என்று சொல்லி, நானும் லோத்தை போல நீதிமானா வாழணும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா. ஆண்டவரே, லோத்துக்கு இரக்கம் கிடைத்தது அப்பா. அதே போல அப்பா, நீர் இரக்கமுள்ள தேவன், எங்களுக்கு இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். உலக அழிவில் இருந்து, ஆபத்துல இருந்து எங்களை விலக்கி காக்க முடியாது. நம்முடைய சமூகத்துல இரக்கம் கிடைக்க முடியாது சொல்லிக்கிறோம். அப்படி இரக்கம் கிடைக்கிறதுக்காக சோதரனப்பா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வெளியிடத்துக்கு ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நீதிமானா வாழுங்க. தேவ சமூகத்துல இரக்கம் கிடைக்கும். Amen. Amen. God bless you. Amen.